ஹைவேஸ் அமர்நாத் கேபிட்டல் மார்ட் அகாடமி. ஸோ இன்னைக்கு நிஃப்டி செம்ம ரேலி, இன்னைக்கு ஆல் டைம் ஹை. இன்னொன்று ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா, லாஸ்ட் டைம் ஒரு ஆல் டைம் ஹை இன்ட்ராடேல ஓப்பனிங்கில் தான் அடிச்சுட்டு வந்ததே தவிர, பட் ஆல் டைம் ஹைக்கு க்ளோஸ் வரல. இன்னைக்கு வந்து ஆல் டைம் ஹைலே வந்து நல்லா டச் பண்ணி நல்ல ஒரு ஆல் டைம் ஹையில் வந்து க்ளோசிங் நடந்திருக்கு. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அப்புறம் இங்கே தம்ப்நெயில்ல பார்த்தீங்கன்னாக்கா, அமர்நாத் நீ சொன்ன ஜோசியத்துக்கு மாறாக நடக்கும் மாதிரி தோணுது, நிஃப்டிக்கு ஐடியே போதும் போல் அப்படின்ட்டு. ஸோ இது வந்து எல்லாருக்குமே தோணிருக்கலாம். பிகாஸ் இன்னைக்கு வந்துட்டு ஐடி 921 பாயிண்ட் வந்துட்டு பாசிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ் 2.3%. பட் பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா 407.8% தானே அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். பட் உண்மையிலேயே இது வந்து மேலோட்டமாக தான். ஆனால் டீப்பாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா, நம்ம நேற்று என்ன சொன்னோமோ அதே தான் நடந்திருக்கு. பேங்க் நிஃப்டியோட சப்போர்ட் இல்லாமல் வந்து நிஃப்டி இனிமேல் மேலே வராது அப்படின்ட்டு. ஸோ எக்ஸாக்டாக அதுதான் நடந்திருக்கு. இங்கே பார்த்தோம் அப்படின்னாக்கா, இங்கே பாருங்கள், ஃபினான்ஷியல் சர்வீசஸ்ன்றது பேங்க் நிஃப்டியோடைய ஃபினான்ஷியல் பேங்க் நிஃப்டி வந்து இதோட சப்செட்டு தான். தோ இது வந்து சப்செட் அப்படின்னா கூட பேங்க் நிஃப்டியோட வெயிட்டேஜ் வந்து இதில் 77.11% வெயிட்டேஜ் வந்து இதில் இருக்கு. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னாக்கா 93 பாயிண்ட் வந்துட்டு கிட்டத்தட்ட வந்து பேங்க் நிஃப்டியோட ஹியூஜ் கான்ட்ரிபியூஷன். தென் தான் ஐடி வந்து 84%. பட் வாட் எவர் எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி, ரெண்டுமே வந்து கை கோத்தனால இணைந்த கைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு படம் கூட அது மாதிரி வந்தது, இணைந்த கைகள் அப்படின்ட்டு. ஸோ ரெண்டுமே இணைந்த கைகள் அப்படின்றனால வந்து இன்னைக்கு நிஃப்டிக்கு வந்து நல்ல ஒரு 428 பாயிண்ட் பாசிட்டிவ் க்ளோஷர். செம்மையாக இருந்துச்சு மார்க்கெட் இன்னைக்கு. அதே மாதிரி வந்து ப்ராட் மார்க்கெட் இண்டெக்ஸஸ் பார்த்தீங்கன்னாக்கா, இங்கே எல்லாமே பாருங்கள், எல்லாம் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இன்னைக்கு. மிட் கேப்பு, ஸ்மால் கேப்பு, மைக்ரோ கேப்பு எல்லாமே வந்து நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ். அதே மாதிரி நம்ம செக்டார் வைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட பார்த்தீங்கன்னா எல்லா செக்டாரும் இன்னைக்கு க்ரீன், எல்லா செக்டாரும் க்ரீன். பட்ஜெட்டுக்கு அப்புறம் வந்து செமையாக வந்துட்டு மார்க்கெட் கீழே போயிட்டுருக்கு அப்படி இப்படின்லாம் பயந்தவங்களும் வந்துட்டு இன்னைக்கு பார்த்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு ஒரு பெரிய ஆச்சரியப்பட்டிருப்பாங்க. பட் நேற்று கூட நான் சொல்லியிருந்தேன், 2-3 தடவை சொன்னேன் நான், நெகட்டிவிட்டி எதுவுமே இல்லை, இது ஜஸ்ட் ஆப்சன்ஸ் ஆஃப் பாசிட்டிவிட்டி அப்படி சொல்லியிருந்தேன். மேபி இந்த வீடியோ பார்த்தவங்க கொஞ்சம் நக்கலாக தெரிஞ்சுக்கலாம், ஐயோ பாசிட்டிவிட்டி இல்லைன்னா அப்புறம் நியூட்ரல் சொல்ல வேண்டியது தானே அப்படின்ட்டு. ஸோ மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் நியூட்ரலுக்கும் ஆப்சன்ஸ் ஆஃப் பாசிட்டிவிட்டி கொஞ்சம் மைல்டு டிஃப்ரென்ஸ் இருக்க தான் செய்யுது. ஸோ நான் சொன்னது கரெக்டாக தான் இருக்குது. ஸோ மார்க்கெட் வந்து இன்றைக்கி பாசிட்டிவிட்டி மவுண்ட் ஆகிட்டு செம்ம பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்கு. ஸோ மார்க்கெட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்க்கலாம். ஸோ டோட்டலாக வந்து இன்றைக்கி 2771 ஸ்டாக் ட்ரேட் ஆனதில் 1831 ஸ்டாக் பாசிட்டிவாகவும் 855 ஸ்டாக் நெகட்டிவாகவும் 85 ஸ்டாக் அன்சேஞ்சாகவும் முடிஞ்சிருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா நல்ல ஹியூஜ், கிட்டத்தட்ட வந்து 1000 ஸ்டாக்ஸ் வந்து அப்படியே டபுள் ஆயிருக்குன்னு சொல்லலாம். அது காரணம்னாக்கா ப்ராட் மார்க்கெட் இண்டெக்ஸ் தான். இது வந்து நிஃப்டி மேலே போனதுனாலும் கிடையாது. ப்ராட் மார்க்கெட் இண்டெக்ஸஸ் அத்தனையும் பார்த்தீங்கன்னா சிக்னிஃபிகண்ட்டாக வந்து பாசிட்டிவ் க்ளோஷர். ஸோ அதுதான் வந்து இவ்வளோ ஹியூஜ் வந்து சொன்னேன். நான் திருப்ப சொல்லியிருந்தேன், நம்முடைய ப்ராட் மார்க்கெட் இண்டெக்ஸு SM மிட் அண்ட் ஸ்மால் 400 வந்து நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி தெரியுது, அதனால் பயப்பட தேவையில்ல, மார்க்கெட் திரும்ப மேலே தான் வரும் அப்படின்ட்டு எக்ஸாக்டாக நடந்திருக்கு. ஆல் டைம் ஹை டச் பண்ணியாச்சு. ஸோ அடுத்த ஒரு சிங்கிள் லெக்கு போகிறோம். ஒரு 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 கேஷுவலான ஒரு 150 பாயிண்ட் மார்க்கெட் வந்து ஒரு இன்ட்ராடேல வந்தால் கூட 25,000 நம்முடைய இலக்கு நம்ம திரும்ப சொல்லிட்டு இருந்தது அச்சீவ் ஆகிடும். பார்ப்போம். அது வந்து கை கூடுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. மண்டே கூட நடக்கலாம். அன்லஸ் இந்த 2 நாள் சாட்டர்டே சண்டே லீவ் இருக்குது. ஜியோ பொலிட்டிக்கலி பெரிய ஒரு இஷ்யூஸ் இல்லாமல் இருந்ததுன்னாக்கா மண்டே கூட நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, நிஃப்டி பார்த்துடலாம். ஸோ இன்னைக்கு நிஃப்டி பார்த்தீங்கன்னாக்கா இட்ஸ் கம்ப்ளீட்லி ஒன் சைடு மார்க்கெட். நேற்று எப்படி வந்து ஒரு பெரிய கேப் டவுன் வந்துட்டு அப்புறம் ஃபுல்லாக வந்து ஒன் சைடு ரெக்கவரின்னு சொல்லலாம். எந்த ஒரு நெகட்டிவிட்டியும் ஃபர்தர் இல்லை, ஃபுல்லாக ரெக்கவரி. பார்த்தீங்கன்னா அதோட கண்டினியூவேஷன் வர மாதிரி தான் இது இருக்குது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னாக்கா, சாரி பாருங்க, நேற்று இந்த கேப் டவுனில் இருந்து பாருங்கள் எப்படி மார்க்கெட் இருந்திருக்கு பாருங்கள். ஸோ இன்றைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி இன்ட்ராடேல நேற்று ஸ்டார்ட் பார்த்தீங்கன்னாக்கா செம்ம ரெக்கவரி. ஸோ ஓவராலாக இந்த ட்ரெண்டுன்னு பார்க்கும்போது பாருங்க, நேற்று வந்து சொல்லியிருந்தேன், இந்த 24,400 வந்து ஒரு முதல்ல வந்து மைனஸ் சப்போர்ட் சொல்லியிருந்தேன். பட் நேற்று சொல்லும்போது இது குரூஷியல் சப்போர்ட்டாக மாறி இருக்கு. எனக்கு கரெக்டாக ஒவ்வொரு டைமும் வந்து அந்த இடத்துல வந்து அந்த பிடிச்சி தொங்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. ஒரு மூச்சு விட்டால் கீழே வந்து அடுத்து 24 தான் வரும் அப்படின்ட்டு. பட் ஒவ்வொரு டைமும் பார்த்தீங்கன்னாக்கா அது மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தேன் அந்த இடத்த. ஸோ இன்னைக்கு பாருங்க, ஏக்தம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஃபுல்லாக வந்து எல்லா கேண்டிலையும் வந்து அடிச்சு நோத்தி ஒட்டு மொத்தம் அத்தனை கேண்டி. பொதுவாக எங்கல்ஃபிங் என்ன பக்கத்தில் இருக்கிற கேண்டில் தான் எங்கல்ஃபிங் சொல்லுவாங்க. இங்கே பின்னால் இருக்கிற ஒரு 4-5 கேண்டில் ஒட்டு மொத்தமாக எங்கல்ஃப் பண்ணிடுச்சு நீ ஒரு கேண்டில். அவ்வளோ சிக்னிஃபிகண்ட் ஒரு புல்லிஷ்னஸ் இன்னைக்கு.
தென் இதோடைய மேக்ஸ் பெயின் இந்தியா விக்ஸ் பார்க்கலாம் பாருங்க. இந்தியா விக்ஸ் பாருங்க இவ்வளோ நடந்திருக்கு, ஜஸ்ட் 0.4 பாயிண்ட் தான் வந்து குறைஞ்சிருக்கு, 12.3ல இருக்கு. ஸோ நேற்றே கூட சொல்லியிருந்தேன் மார்க்கெட் ஒன்றும் பயமே இல்லைன்ற மாதிரி இந்தியா விக்ஸ் காட்டுது அப்படின்ட்டு. ஸோ கரெக்டாக நடந்துருக்குது. அதே மாதிரி இப்போ வீக்லி கான்ட்ராக்டில் பிசர் வந்து 1.28 இருக்குது, மேக்ஸ் பெயின் வந்து 24,700. இப்போ வந்து இந்த மந்த்லி கான்ட்ராக்ட் நம்ம பார்க்குறது அவ்வளோ உசிதமாக இருக்குது, இன்னும் நிறைய நாள் இருக்கிறதுனால வீக்லி கான்ட்ராக்ட் மட்டும் பார்த்தா போருமானது. ஸோ அந்த வகையில் பிசர் 1.28, மேக்ஸ் பெயின் வந்து 24,700ல இருக்குது. தென் பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னாக்கா இனிஷியலில் வந்து கொஞ்சம் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 200 பாயிண்ட் வந்து நெகட்டிவாக போனது. இன்ட்ராடேல இன்னும் கொஞ்சம் அதிகமாக போச்சு. பட் இன்ட்ராடே ஒரு ட்ரேடிங் ரேஞ்சில் பார்க்கும்போது ஒரு 200 பாயிண்ட் நெகட்டிவ்ல இருந்தது. ஸோ டே லெவலில் ட்ரேடபிள் லோவில் இருந்து பார்த்தீங்கன்னாக்கா 750 பாயிண்ட் ரெக்கவரி. இதுவும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு ஒன் சைடு மாதிரி தான். இந்த விட வந்து கன்சாலிடேட் ஆனதே தவிர ஃபர்தராக எங்கேயுமே பெரிய லோ வரல. ஸோ அந்த வகையில் இதையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் சைடு மார்க்கெட் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஒரு பாசிட்டிவிட்டி. ஸோ எண்ட் ஆஃப் தி டே பார்த்தீங்கன்னா 407 பாயிண்ட் வந்து பேங்க் நிஃப்டி வந்து பாசிட்டிவ் க்ளோஷர் இருக்குது. ஸோ இதுவும் வந்துட்டு நிஃப்டி ஐடி, ஸோ ரெண்டுமே நல்ல செம்ம பெர்ஃபார்மன்ஸ் இன்றைக்கி. ஸோ ரெண்டும் சேர்ந்து வந்து மார்க்கெட்டை வந்து ஒரு புது உச்சத்துக்கு எடுத்துகிட்டு போயிருக்குது. ஸோ ஒரு நல்ல விஷயம். இதனுடைய ட்ரெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது நேற்று சொல்லியிருந்தேன், இந்த வந்து மீன் ரிவர்ஷன், இந்த சேனலுடைய மீன் ரிவர்ஷன், அதாவது இந்த சேனலுடைய ஆவரேஜ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது கரெக்டாக வந்து கீழே போனாலும் அந்த இடத்துல வந்து தொத்திக்கிட்டு இருக்குது. ஸோ இது வந்து ஸ்டில் ஒரு புல்லிஷ்னஸ் வந்து வில்லிங்னஸ் அந்த மாதிரி தான் காட்டுதுன்னு சொல்லியிருந்தேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து அதை தாண்டி வந்து மேலே வந்திருக்கு. ஸோ இது வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு ட்ரை பண்ணிச்சு அப்படின்னாக்கா, இன்றைக்கி அந்த மாதிரி ஒரு ட்ரை பண்ணிச்சுனாக்கா அடுத்தது வந்து இந்த சேனலுக்குள்ளே வந்துடும். 50 to 53 தான் நிறைய ட்ரேட் ஆன ரேஞ்ச் இது. அந்த ரேஞ்சுக்குள்ளே மார்க்கெட் வந்துருச்சுனாக்கா 25 கிராஸ் பண்ணி வந்து நிஃப்டி போக ஆரம்பிச்சிடும். ப்ரொவைடட் அப்போ வந்துட்டு நிஃப்டி ஐடி காலை வரக்கூடாது. இப்போ வந்து பேங்க் நிஃப்டி வந்துட்டு கொஞ்சம் காலை வரணிச்சு நடுவில். பட் ஐடி எல்லாம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுது, மற்ற செக்டர்லாம் சப்போர்ட் பண்ணுது. ஸோ அது மாதிரி இது இந்த ரேஞ்சுக்கு வரும்போது நிஃப்டி ஐடி அதோட பெர்ஃபார்மன்ஸ் குறையாமல் இருந்தது அப்படின்னாக்கா 25 பியாண்ட் 25,500க்குலாம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அது இமீடியட் டார்கெட் 25 வந்து ஆப்வியஸாக வந்து டச் பண்ணிடலாம். இதனுடைய மேக்ஸ் பெயின் இந்த மந்த்லி கான்ட்ராக்டில் பார்க்கும்போது பிசிஆர் 0.86ல் இருக்குது. ஸோ இது வந்து புல்லிஷ்னஸ்ன்னு சொல்ல முடியாது, அட் த சேம் ஒரு நியூட்ரல் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். மேக்ஸ் பெயின் 5100ல் இருக்குது. தென் மிட் அண்ட் ஸ்மால் 400. ஸோ திருப்பி சொல்லிட்டு இருக்கிறேன் நான். இது வந்து ரொம்ப முக்கியமான இண்டெக்ஸ். இது வந்து என்டையர் மார்க்கெட் ஒரு பெர்ஸ்பெக்டிவ், ஒரு வியூ வந்து கொடுக்கும். என்ன தான் வந்து நிஃப்டி வந்து ஒரு 5 ஸ்டாக் வச்சு நான் வந்து ஜக்லிங் பண்ணிட முடியும் அப்படி அப்படின்ட்டு. ஆனால் இந்த இதில் பண்ண முடியாது. ஸோ இது வந்து 400 ஸ்டாக்ஸ் அப்படின்ற போது வந்துட்டு அதெல்லாம் பண்ண முடியாது. ஸோ இது வந்து ஹோலிஸ்டிக் வியூ கொடுக்கும். இது நல்ல பாசிட்டிவாக இருக்குன்னு சொல்லியிருந்தேன். பாருங்கள் எப்படி வந்து ரேலியாக இருக்கு, ரேலி ஆகிட்டு அப்படியே சஸ்டெயின் பண்ணியிருக்கு. நேற்று கூட அதே கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் நல்லா சஸ்டெயின் பண்ணியிருந்தது. ஸோ இன்றைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு ரேலி கொடுத்து 285 பாயிண்ட் வந்து பாசிட்டிவ் க்ளோஷர். ஸோ இதனுடைய ட்ரெண்டு பாருங்கள். இப்போ பாருங்கள் நியர் டு ஆல் டைம் ஹை வந்துருச்சு. ஸோ எங்கேயே சொல்லியிருந்தேன், இந்த இது வந்து எங்கேயுமே வந்துட்டு சேனல் வந்து பிரேக் ஆனால் கூட வந்து க்ளோஷர் வந்து வெல் அபவ் த சப்போர்ட் தான் வந்திருக்கு. நிஃப்டி கூட பார்த்தீங்கன்னாக்கா அந்த சப்போர்ட்டில் வந்து திரும்ப அந்த சப்போர்ட் கிட்டே அங்கேயே வந்து தொத்திக்கிட்டு இருந்த அப்படி விட்டா என்ன ஆகிடுமே இந்த மாதிரி பிடிச்சிக்கிட்டு இருந்த மாதிரி சொல்லலாம். பட் இது பார்த்தீங்கன்னாக்கா வெல் அபவ் த சப்போர்ட்டில் ஒவ்வொரு டைமும் க்ளோஸ் ஆகிருந்தது. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா நல்லா வந்துருச்சு, அகெயின் ஆல் டைம் ஹை கிட்ட வந்துருச்சு. மேபி மண்டே கூட வந்து ஆல் டைம் ஹை வந்து டச் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. தென் நம்முடைய பெரிய யூஎஸ் மார்க்கெட் நேற்று பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மைல்டு பாசிட்டிவ் சொல்லலாம். டவ் 81 பாயிண்ட்ஸ், ப்ராட் மார்க்கெட் இண்டெக்ஸ் 27 பாயிண்ட் நெகட்டிவ், நாஸ்டெக் வந்து 160 பாயிண்ட் நெகட்டிவ். ஸோ இப்போ இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற டைமில் ஒரு 4 மணிக்கு ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ யூகே மார்க்கெட் வந்து ஒரு மார்ஜினலி பாசிட்டிவ், நல்லாவே பாசிட்டிவ் சொல்லலாம். 0.5% எல்லாமே இருக்குது, ஒரு குட் பாசிட்டிவ் சொல்லலாம். அதே மாதிரி யூரோப் மார்க்கெட்டும் நல்ல ஒரு பாசிட்டிவில் இருக்குது. ஸோ இதே மாதிரி வந்து யூஎஸ் மார்க்கெட் ஒரு பாசிட்டிவாக முடிஞ்சு சாட்டர்டே சண்டே எந்த ஒரு நெகட்டிவிட்டி இல்லைனாக்கா திருப்ப நல்ல மண்டே நல்ல ஒரு ஓப்பனிங் ஹை நல்ல எதிர்பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய கேண்டில் இங்கே நல்ல ஒரு ரெக்கவரி கொடுத்துட்ருக்கு, பார்ப்போம். ஸோ எல்லாமே பாசிட்டிவாக தெரியுது இப்போது. ஸோ ஹாப்பி வீக்கெண்ட், எல்லாம் என்ஜாய் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நம்ம மண்டே பார்க்கலாம். ஓகே பை, தேங்க்யூ.